இரத்த பரிசோதனை நிலையங்கள் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையால் சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்கள் மூடும் அபாயம். தமிழக அரசு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என லேப் டெக்னீஷியன்கள் கோரிக்கை. திருச்சியில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் மற்றும் பாராமெடிக்கல் கல்வி மற்றும் நல சங்கம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் டாக்டர் ரவீந்திரன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக அரசு சிறிய இரத்த பரிசோதனை நிலையம் கிராமப்புறங்களில் 300 சதுர அடி இருக்க வேண்டும், நகர்ப்புறங்களில் 500 சதுர அடி இருக்க வேண்டும் என்ற அரசாணை 390 அறிவித்துள்ளது. இது சிறிய இரத்த பரிசோதனை நிலையத்தை வஞ்சிக்கும் செயல். இதனால் சிறிய இரத்த பரிசோதனை மையம் வைத்துள்ள 40,000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மேலும் கார்ப்பரேட் பரிசோதனை நிலையம் ஏராளமாக தொடங்கப்படும். இது மறைமுகமாக கார்ப்பரேட்டுக்கான செயல். தமிழக அரசு உடனே அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் மதுரையில் போராட்டம் நடைபெறும். போராட்டத்தில் 30,000 பேர் வரை கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் போதிய இரத்த பரிசோதனை நிலையம் அமைத்து லேப் டெக்னீஷியன் படித்துள்ள மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 14,000க்கும் மேற்பட்ட சிறிய இரத்த பரிசோதனைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சிறிய இரத்த பரிசோதனைகளை மூடக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு சென்ற நவம்பர் மாதம் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் ஜிஓ 390 என்ற அரசாணையை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணை அடிப்படையில் கிராமப்புறத்தில் இரத்த பரிசோதனை துவங்குவதற்கு 300 சதுர அடி இருக்க வேண்டும், நகர்ப்புறத்தில் 500 முதல் 700 சதுர அடி இடப்பரப்பு வேண்டும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த சிறிய இரத்த பரிசோதனைகளாம் மூடக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த அரசாணை எண் 390 ரத்து செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம். தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்களின் நலன் கருதி, இந்த சிறிய இரத்த பரிசோதனை நலன் கருதி இந்த அரசாணை ரத்து செய்யாவிட்டால் அடுத்த கட்டமாக மதுரையில் பிரம்மாண்டமான உண்ணாவிரத நிலை அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதன் பிறகு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் சென்னையில் கோட்டையை நோக்கிய மிக பிரம்மாண்டமான பேரணியை எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்கள் நலன் கருதியும் சிறிய இரத்த பரிசோதனை நலன் கருதியும் இந்த அரசாணை 390 ரத்து செய்ய வேண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதை மூடினாக்க பெரிய கார்ப்பரேட் லேபுகளுக்கும் கார்ப்பரேட் மருத்துவமனைகளும் லாபம். நாடு முழுவதும் பல நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் சிறிய இரத்த பரிசோதனைகளை சைனா, அதாவது சங்கிலி தொடர்புடன் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இரத்த பரிசோதனைகளுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு சாதகமாக அமையும். அதே சமயத்தில் இந்த சிறிய இரத்த பரிசோதனை மூடக்கூடிய நிலை ஏற்படும். எனவே தான் இந்த சிறிய இரத்த பரிசோதனை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இது ஏறத்தாழ 40,000 குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. சிறிய இரத்த பரிசோதனை நடத்தக்கூடிய சிறிய அவங்க இரத்த டெக்னீஷியன் படிப்பு படித்தவங்க, இரத்த பரிசோதனை டெக்னீஷியன் படித்தவங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எனவே இதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம், தொழில். எனவே இந்த தொழிலை முடக்குவது என்பது அவங்க வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற செயல். எனவே அத்தகைய செயலை தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக இந்த அரசாணை என்பது கார்ப்பரேட் சாதகமானதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடாது என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கார்ப்பரேட் சாதகமாக தமிழ்நாடு அரசு செயல்படக்கூடாது என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் இரத்த பரிசோதனை நிலையங்கள் அரசு மருத்துவ போதிய அளவுக்கு இல்லை. அதில் ஏராளமாக காலி பணிகள் இருக்குது. மக்கள் தொகைக்கு ஏற்ப லேப் இல்லை, மக்கள் தொகைக்கு ஏற்ப படுக்கை வசதி இல்லை, மருத்துவமனை இல்லை, அதேபோல் இதர ஊழியர்கள் இல்லை. இந்த பிரச்சனை தீர்க்கணும் நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இரத்த பரிசோதனை துவங்க வேண்டும். அதில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன் நியமிக்க வேண்டும். அதேபோல் பல இடங்களில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அளவுக்கு லேபை உருவாக்கணும். அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனைகளை அவுட் சோர்சிங் செய்வதை ஏற்க முடியாது. எனவே அனைத்து இரத்த பரிசோதனைகளும் அரசாங்கமே அனைத்து மருத்துவமனையும் இரத்த பரிசோதனைகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.